திமுகவை அலறவிட்ட எஸ்ஐஆர். முஸ்லிம்கள் தொகுதிகளுக்கு பறந்த அறிவாலயத்தின் ரகசிய டீம். மு.க. ஸ்டாலின் பதறுவதின் சீக்கிரட்டை அவுட் பண்ணிய பாஜக. வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் திருத்த சட்ட பணிகளை செய்ய போகிறது என்றதும் கடும் அதிர்ச்சி அடைந்துவிட்டார். ராகுல் காந்தியுடன் சேர்ந்து கொண்டு பீகாரில் முஸ்லிம்கள் தலித்துகள் வாழும் பகுதிகளில் லட்சக்கணக்கான பேரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிவிட்டதாக கொந்தளித்தார்கள். ஆனால் அதையடுத்து உச்சநீதிமன்றம் களமிறங்கி விளக்கம் கேட்டபோது சரியான ஆதாரங்களை கொடுக்காத நபர்கள் மட்டுமே வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டார்கள். அதோடு இறந்தவர்கள், வீடு மாறியவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள் என ஏராளமானோர் ஏற்கனவே வசித்த வீடுகளில் இல்லாததால் நீக்கப்பட்டுள்ளார்கள் என்று விளக்கம் கொடுத்தார்கள். அதன் பிறகு உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிடவில்லை. இந்நிலையில் நேற்று முதல் தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐஆர் நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 7ஆம் தேதி தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அறிவித்துள்ளார்கள். இதன் காரணமாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அல்லாடி கொண்டு வருகிறார். மக்களின் வாக்குரிமைதான் ஜனநாயகத்தின் அடிப்படை. அதனை பறிக்கக்கூடிய ஜனநாயக படுகொலையை எதிர்த்து தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று அவர் ஒரு பதிவு போட்டிருக்கிறார். இதற்கு முக்கிய காரணம் தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் அதிகமாக வாழும் பகுதிகளில் திமுகவுக்கு ஏராளமான போலி வாக்குகள் உள்ளன. இது எல்லாமே தற்போது சம்பந்தப்பட்ட நபர்கள் அந்த வீடுகளில் இல்லை என்றால் நீக்கப்படும். அதனால்தான் மு.க. ஸ்டாலின் இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் தேர்தல் ஆணையமோ யாருடைய பெயராவது தவறுதலாக நீக்கப்பட்டு இருக்கிறது என்பதை அறிந்தால் உடனே அவர்கள் இணையதளத்தில் தேர்தல் ஆணையத்தை தொடர்பு கொள்ளலாம், தங்களது ஆவணங்களை வெளியிட்டு வாக்காளர் உரிமை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் சில சமயங்களில் தவறுதலாக பெயர்கள் நீக்கப்பட்டாலும் அதற்கு உடனே உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இருப்பினும் திமுகவோ தங்களது போலி வாக்குகள் அனைத்தும் நீக்கப்பட்டுவிட்டால் 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு சிக்கலாகிவிடுமே என்று பதறிக்கொண்டு வருகிறது. இதன் காரணமாகவே தற்போது திமுகவின் ரகசிய படை ஒன்று அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பறந்துள்ளதாம். அங்குள்ள போலி வாக்குகளை எப்படி உறுதிப்படுத்துவது, அந்த பெயர் கொண்டவர்கள் அங்கு இல்லாத பட்சத்தில் அதற்கான போலி சான்றிதழ்களை எப்படி தயாரித்து தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றுவது என்பது குறித்த வேலைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில்தான் பாஜகவின் மத்திய இணையமைச்சரான எல். முருகன் ஒரு தகவல் வெளியிட்டுள்ளார். அதில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதோடு ஏதோ நடக்கக்கூடாத சம்பவம் நடக்கப் போகிறது என்பது போன்று பதறுகிறார். ஆனால் இந்த பணியில் ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒரு அதிகாரி நியமிக்கப்படுவார். வாக்குச்சாவடி அதிகாரிகள் ஒவ்வொரு வீட்டிற்கும் 3 முறை வந்து சோதனை செய்வார்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. முக்கியமாக அனைத்து தலைமை தேர்தல் அதிகாரிகளும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து இதுகுறித்து விளக்கம் கொடுத்துள்ளார்கள். குறிப்பாக உண்மையான வாக்காளர்களின் வாக்கு விடுபட்டால் மேல்முறையீடு செய்து அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இந்த அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிடுவதற்கு முன்பே தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இவரது இந்த செயல்பாடு யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல் அறிவுக்கு முன்பாகவே எதிர்க்க தொடங்கிவிட்டார். அப்படியென்றால் இதன் பின்னணியில் ஏதோ காரணம் இருக்கிறது. முக்கியமாக தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறப் போகிறது. அப்படி வெற்றி பெறும்போது இவர்கள் வாக்காளர் சிறப்பு திருத்த சட்டத்தின் மூலம் இஸ்லாமியர்களின் ஓட்டுகளை நீக்கிவிட்டார்கள். அதனால்தான் திமுக தோற்றுவிட்டது என்று சொல்வதற்கு இப்போதே மு.க. ஸ்டாலின் தயாராகி கொண்டிருக்கிறார் என்று கூறியுள்ள மத்திய அமைச்சர் எல். முருகன், தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை யாருக்கும் எந்த பாகுபாடு இல்லாமல் பணியாற்றப் போகிறார்கள். குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த அரசு அதிகாரிகளும் ஆசிரியர்களும் தான் இந்த பணியை மேற்கொள்ளப் போகிறார்கள் என்பதை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இரட்டை வாக்குகள் இருந்தால் நீக்குவார்கள், போலியான வாக்குகள் இருந்தால் நீக்குவார்கள், வாக்களிக்க தகுதி உள்ளவர்களை பட்டியலில் சேர்த்துக் கொள்வார்கள். இதுதான் நடக்கப் போகிறது. ஆனால் தமிழக அரசு ஊழியர்களே இந்த பணியை செய்யும் போது மு.க. ஸ்டாலின் பதறுவது ரொம்ப ஆச்சரியமாக உள்ளது. அந்த அளவுக்கு தோல்வி பயம் அவரை ஏதேதோ பேச வைக்கிறது. அதோடு தமிழ்நாட்டில் திமுக ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் போலி வாக்குகள் வைத்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் கடந்த 2023-24 ஆண்டுகளுக்கான வாக்காளர் தரவு பட்டியலில் மு.க. ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் 19,476 வாக்காளர்கள் சந்தேகத்திற்குரிய வாக்காளர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 4,370 இரட்டை வாக்காளர் பதிவுகளும் போலியான முகவரியுடன் 9,133 வாக்காளர்களும் இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு முதலமைச்சரின் தொகுதியிலேயே இந்த அளவுக்கு குளறுபடிகள் உள்ளது. இப்படித்தான் அவர் ஒவ்வொரு தேர்தலும் வெற்றி பெற்று வந்திருக்கிறார் என்பதும் இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது. இந்த கொளத்தூர் தொகுதியின் போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்று தமிழக பாஜக சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்திருக்கிறோம். அதனால் தற்போது இதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் இதை கண்டறிவார்கள்.
அப்போதுதான் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதற்காக இப்படி பதறினார் என்பதை அனைவருமே புரிந்து கொள்வார்கள். ஒரு முதலமைச்சர் தொகுதியிலேயே இப்படி போலி வாக்குகள் இருந்தால் மற்ற தொகுதிகளை கேட்க வேண்டுமா என்று கூறியிருக்கும் எல் முருகன், இந்த வாக்காளர் திருத்த சட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் நேர்மையான தேர்தல் நடைபெறப் போகிறது. இது நடத்திவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த செயல்பாட்டை ஜனநாயக விரோதமான செயல் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறுகிறார் என்று தெரிவித்துள்ளார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன். அடுத்த செய்தி. தமிழக வெற்றிக் கழகத்தில் அதிரடி மாற்றம், களம் இறங்கிய புதிய தலைவர். நடிகர் விஜய் தனது ரசிகர் மன்றத்தை அரசியல் கட்சியாக மாற்றிய போது திடீரென்று வந்து அவருடன் ஒட்டி கொண்டவர்தான் புஷி ஆனந்த். ஆனால் அவரது செயல்பாடுகள் விஜயின் தந்தையான இயக்குனர் S.A. சந்திரசேகரனுக்கு பிடிக்காமல் எதிர்ப்பு தெரிவித்து வந்தார். விஜயை புஷி ஆனந்த் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார், இவர் அவரை தவறான ரூட்டில் அழைத்து செல்கிறார் என்று தொடர்ந்து தான் அளித்த பேட்டிகளில் S.A. சந்திரசேகரன் குற்றம் சாட்டி வந்தார். இந்த நிலையில் தற்போது கரூர் சம்பவத்தில் புஷி ஆனந்தின் செயல்பாடு கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருக்கிறது. குறிப்பாக அவரது தவறான நடவடிக்கையும் இந்த சம்பவத்திற்கு ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது. அதனால் தற்போது புஷி ஆனந்தை ஓரங்கட்டி வைத்திருக்கிறாராம் விஜய். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து வெளியாகும் அறிக்கைகள் புஷி ஆனந்த் மூலமாகத்தான் வெளியாகும். ஆனால் நேற்று விஜய் வெளியிட்ட அறிக்கை அவரே வெளியிட்டு இருக்கிறார். அந்த வகையில் தற்போது கட்சியின் முக்கிய முடிவுகளை விஜயே எடுக்க தொடங்கிவிட்டாராம். அது மட்டுமின்றி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விஜயின் தந்தையான S.A. சந்திரசேகரன் தமிழக வெற்றிக் கழகத்தின் உயர்மட்ட குழுவில் தன்னுடைய ஆதரவாளர்கள் 4 பேரை இறக்கியிருக்கிறாராம். இனிமேல் கட்சியில் தான் சொல்வது போல்தான் நடக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளாராம். அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் தற்போது SAC தலைமையில் ஒரு புதிய அதிகார மையம் உருவாகியிருக்கிறதாம். அதனால் இனிமேல் S.A. சந்திரசேகரின் சகாக்கள் தான் விஜயின் முக்கிய நிர்வாகிகளாக இடம்பெறப் போகிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் கட்சியில் என்ன நடக்கிறது என்பது குறித்த தகவலை SAC-யிடம் தெரிவிப்பார்களாம். இப்படி நேரடியாக தான் தமிழக வெற்றிக் கழகத்திற்குள் வராமல் திரைக்கு பின்னால் இருந்து அந்த கட்சியை வழிநடத்தப் போகிறாராம் S.A. சந்திரசேகரன். இப்படி SAC-யின் ஆதிக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தில் அதிகரித்திருப்பதால் புஷி ஆனந்த் கூட அதிகாரம் இல்லாதவராகத்தான் செயல்படுவார் என்றும் கூறப்படுகிறது. அந்த அளவுக்கு விஜயின் பின்னால் இருந்து அவருக்கு பல ஆலோசனைகளை வழங்கப் போகிறார் அவரது தந்தையான இயக்குனர் S.A. சந்திரசேகரன். முத்துராமலிங்க தேவர் பெயரில் திருமண மண்டபம். மு.க. ஸ்டாலின் வெளியிட்ட தகவல். தமிழகத்தில் உள்ள திமுகவினர் நாங்கள் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட அரசியல் செய்கிறோம் என்று கூறுவார்கள். ஆனால் சாதி மதம் சார்ந்த அரசியலை தான் இவர்கள் படு தீவிரமாக செய்து வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் என்று மக்களை மத ரீதியாக பிரிப்பார்கள். இதில் சிறுபான்மையினர் என்கிற கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு ஆதரவாகவும் பெரும்பான்மையினர் என்று சொல்லப்படும் இந்துக்களுக்கு எதிராகவும் செயல்படுவார்கள். அதோடு சாதி ரீதியாக வேட்பாளர்களை நிறுத்துவதோடு வெற்றி பெற்றால் சாதி ரீதியாகத்தான் அமைச்சர்களையே நியமிப்பார்கள். அந்த அளவுக்கு திமுகவானது சாதி மதம் என்ற 2 அரசியலையும் தீவிரமாக செய்து வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள சாலை மற்றும் தெருக்களுக்கு சாதி பெயர் இருப்பதை நீக்கப் போவதாக சமீபத்தில் ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தார் மு.க. ஸ்டாலின். ஆனால் இப்படி ஒரு அரசாணை வெளியிட்ட பிறகுதான் கோவையில் G.T. நாயுடு பெயரில் மேம்பாலம் திறந்தார். இந்த நிலையில் இன்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்டுள்ளார் மு.க. ஸ்டாலின். அப்போது அவர் மீடியாக்களை சந்தித்த போது பசும்பொன்னின் 3 கோடி செலவில் முத்துராமலிங்க தேவர் பெயரில் திருமண மண்டபம் கட்டப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இப்படி ஒரு பக்கம் ஜாதி பெயரை நீக்கப் போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு பக்கம் சாதி பெயரில் புகழ்பெற்றவர்களின் பெயர்களில் மேம்பாலம் மற்றும் திருமண மண்டபங்களை கட்டி அந்தந்த சாதியினரை திமுக பக்கம் ஈர்த்து வருகிறார் மு.க. ஸ்டாலின்.